தம்பி ஆ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்ண்ணா. செமையா இருக்கும்பா. ஹாய்டா. ஆயிண்ணா. பேரு? என் பேரு உங்களுக்கு தெரியாதாண்ணா? அருண். சீரியஸா உன் தம்பி பேரும் உன் பேர் கொலாப்ஸ் ஆயிடுது எனக்கு. ஓகே அருண். ஓ நான் சொன்ன உடனே வந்ததுக்கு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் இருக்குண்ணா. என் வீடியோஸ்லாம் பாப்பியா? பாப்பேண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? அப்பா போல சக்திவ் ஆயிருக்கேன். சரிடா. உங்க மூஞ்ச பார்த்தானே சரி அப்பாட்ட சொன்னானா சரி சக்திவ் போட்டு விட்டேன். சரி தேங்க்ஸ்டா. இனிமே பாரு வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் பங்கமா வரப்போகுது பார்த்து. பங்கமாவா? பங்கமானா சூப்பர், அதுதான் பங்கம். ஓகேயா? ஓகேடா. வீடியோஸ்லாம் பாரு, எனக்கு டைரக்டா லைவ் கமெண்ட் கொடு. ஓகே ஓகேடா. தேங்க்யூ ஸோ மச். வேற எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? வேற என்ன நீ சொல்லு, நான் சொல்றேன் கேட்டுக்கிறேன். என் சேனல் பேர் தெரியுமா? என்னது என் சேனல் பேரு? உங்க சேனல் பேர் இப்ப சொன்னாதான் தெரியும். நான் வெறும் உங்க மூஞ்ச பார்த்துதான் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்படியா? என் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டிஓடி மகான். டிஓடி மகான். ஆமா 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 ஆமா. சரியா? இப்ப பார்த்தா ஸ்டுடியோ ரெடி பண்ணியாச்சு. இனிமே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பங்கமா போடுறோம். பங்கமா போறீங்க. அது அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்ப உங்களுக்கே நீங்களே ஒரு 1/2 மாசத்துல பிறக்குறீங்க, ஒரு 5 மாசத்துல பிறக்குறீங்களா? அப்ப என்ன பிரச்சனை வருமோ எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அது அப்ப அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, உன்னை யாரோ பார்த்துக்கணும், நான் இல்லைனாலும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். இது அம்மா உங்கள்கிட்ட டைரக்டா சொன்னாங்களா? அதுக்கு நீ என்ன சொன்ன அம்மா கிட்ட? அம்மா நானே என்னை பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னேன். உன்னால உன்னை பார்த்துக்க முடியுமா? என்ன உனக்கு சாப்பாடு செஞ்சு போன அவ்வளவுதான். சாப்பாடு செய்யணும்னா இல்ல, எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாலும் நானே கூட செய்யணும். செஞ்சிருவியா? சொல்லி கொடுக்கணும். எனக்கு இது வரைக்கும் அம்மா சொல்லியே தந்தது இல்ல. பாவமா பாக்குறாங்கன்னு சொல்லி என்ன பாக்குறாங்க இல்ல, யாரா இருந்தாலும் கண்ணு தெரியாதீங்களா இருந்தாலும் சரி, காது கேட்காதீங்களா இருந்தாலும் சரி, வாய் பேசுனீங்களா இருந்தாலும் சரி, மனநிலை தெரியாதீங்க இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒரு மாதிரி அந்த கூட்டத்துல பார்த்தா எல்லாருமே அதை பண்றாங்க. வித்தியாசமா பாக்குறாங்களா? வித்தியாசமானா எப்படின்னா, இப்ப நாம 2 பேர் 3 பேர் இருக்கோம்னா அந்த வித்தியாசத்தை எப்படின்னா பின்னாடி இருந்து பேசுற மாதிரி ஒரு நாள் என்கிட்டயே எங்க அம்மா சொன்னாங்க. புரியுது. என்கிட்டயே சொன்னாங்க. இப்ப நானும் கோயிலுக்கு போறேன்னா போலாம் தானே, அந்த கோயிலுக்கு போறேன்னா கூட யாரோ இருந்தா தான் போக முடியும் போல இருக்குது. சரி, இப்போ நீ அதெல்லாம் பிரேக் பண்ணணும்னா அதுக்கு நீ வெளியே போய் நீ இது பண்ணலாம்ல? வெளியே போய் இப்ப எல்லா இடத்துக்கும் வெளியே போக முடியுமா? கரெக்ட். எல்லா இடத்துக்கும் வெளியே போய் நம்ம பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? கரெக்ட். எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன மாதிரி இப்படி பார்க்காதீங்க. ஆனா அவங்களுக்குள்ளாரியே அதை தோணணும். ஒரு குழந்தை, அந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். அம்மா அப்பா அதை செய்யறாங்க. ஆனா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களும் ஒரு சாதாரண பிள்ளைங்க தான் நினைக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. நீ என்ன இந்த யூடியூப்ல பார்த்ததுனால இதை சொல்றியா? இல்ல, இது யூடியூப் கிடையாது, இது எனக்கே நடந்துச்சு. இது என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரே நடந்துச்சு. இந்த 8வது படிக்கிற அந்த ஸ்கூல் லைஃப் போனா போயவா? இது நான் வேற ஸ்கூல் லைஃப்ல இருக்கிறப்ப.
இது மொத்தமும் இந்த நான் ஸ்கூல் போகாத டைம்லயே நான் அனுப்பிச்சேன். உன் ஆசை என்ன? என் ஆசை படிக்கணும், நிறைய பேர்த்துக்கு இல்லைன்னா உதவி செய்யணும், எவ்வளோ கேட்டாலும் உதவி கொடுக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு திறமை வேணும். திறமை இருக்குது. அதுக்கான என்ன திறமைன்னு எனக்கு பேச தெரியும். நான் அதுல பேசுனதுல நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கேன். என்ன பேச்சு போட்டியா? என்ன பேச்சு போட்டி வாங்கியிருக்கேன்? அப்துல் கலாமு, காமராஜரை கூட பேசியிருக்கேன். இன்னும் 3 பேர்த்த பேசினேன். 2 தடவை காஞ்சிபுரத்தே பேசினேன். அப்ப என்னால உடம்பு சரியில்லை, அந்த டைம்ல என்னால போக முடியல. ஆனா நிறைய பேச்சு போட்டி பண்ணியிருக்கேன். 4 போட்டி தானே. சரி சரி. ஆனா எல்லாத்துக்கும் பிரைஸ் உண்டு. அந்த பிரைஸ் எல்லாம் 2 பிரைஸ் தான் இருக்கு, 2 3 தான் இருக்கும், உடஞ்சி போச்சு. நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்க? ஃபியூச்சர்ல எல்லாரும் நார்மலா பண்றதுதான் பண்ண முடியும். என்ன பெருசாவா பண்ண முடியும்? வேலைக்கு போகணும் அது. அப்படிலாம் ஆசை இருக்குன்னா நீ படிச்சா தானே எதுவா இருந்தாலும். எங்க ஸ்கூல்லயே நான் தான் படிச்சதுலயே நான் தான் 4வது ஆளு. என்ன தாண்டி என் ஸ்கூல்ல தாண்டி போனவங்க இத்தனை பேர் தான். 4வது ஆளுன்னா புரியல. என்ன மாதிரி இருக்கிறீங்களே நார்மல் ஸ்கூலுக்கே போனது அப்படித்தான் கணக்கு. புரியுது. அந்த மாதிரி இருக்கீங்களுக்கு அதுவே பெருசா தோணுதுன்னா இன்னும் எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு அது சின்னதா தான் தெரியும், ஆனா எனக்கு அது பெருசா தான் தெரியும். அவ்வளவுதான் விஷயம். அந்த ஸ்கூலுக்கு போறதே, ஸ்கூல் போறது இல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா இப்ப படி இறங்குறது, கீழே படி இறங்குறது நீங்க விட்டுருந்தா நானே ஏறி இறங்கி வந்திருப்பேன். நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்களே, அதுதான் எனக்கு வேணாங்கிறேன். புரியுது புரியுது புரியுது. அதுதான் வேணாங்கிறேன். என்னால எல்லாமே பண்ண முடியும், ஆனா இந்த இடத்துல எனக்கு உதவி பண்றதுதான். எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் நீங்க பண்ணது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாரும் என்ன ஏன் உதவி பண்ணாதான் இந்த பையன் போக முடியுமா? நானே போவேனே. நான் தான் உங்களை சொன்னேன், நான் கீழே இறக்கி விடுங்கண்ணா, நானே போய்க்கிறேன்னா அப்படின்னு சொன்னேன். இப்போ 8வது தானே நீ படிச்சிருக்க, இதை வச்சு நீ நிறைய விஷயம் பண்ணலாமே. இதை வச்சு என்னன்னா பண்ண முடியும்? ஏதோ கடை வேணா ஆரம்பிக்கலாம், அந்த சின்னதா ஏதோ ஒரு வேலைக்கு தான் போக முடியும். எனக்கு நான் படிச்சு எங்க ஸ்கூல்ல இவனும் படிச்சான் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகணும். நான் அந்த இடத்துக்கு தான் அவங்களும் அனுப்புனாங்க. என்னோட சூழ்நிலை ரிட்டர்ன் ஆகி போச்சு. அப்படியே ரிட்டர்னா பின்னாடி போயிருச்சு. நான் நினைச்சதோட டைம்ல அப்பாவுக்கு வேலை இதா இருந்துச்சு, அதனால நான் விட்டுட்டேன். அதுவும் அப்பாவை படிக்கத்தான் சொன்னாங்க, நான் படிக்காம சும்மா விட்டுட்டேன். விட்டியா? அது சும்மா நான் அப்பா சொன்னாங்க படிடா அப்படின்னு சொன்னாங்க, நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அவர் ஒரு கேப்ல விட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ஜாலியா விட்டுட்டியா? கடை எனக்கு எதுவுமே வேணாம், அப்படி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வேணாம். அது நாங்களே எங்க அப்பா என்ன பண்ணுமோ நினைக்கிறாரோ அது பண்ணுவாரு, அவருக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியணும், அவ்வளவுதான். எப்படின்னா இந்த போனு கம்பெனிக்காரங்க நிறைய விஷயத்துல ஏமாத்துறாங்க. இப்ப நீங்க என்ன போன் வச்சிருக்கீங்க, இல்ல 4 வருஷம் தான் சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த 4 வருஷத்துக்கு தான் போனை யூஸ் பண்ண முடியும். அப்ப போனோட விலை மதிப்பு குறைஞ்சி போயிடும். அப்ப எலக்ட்ரானிக் குப்பை நிறைய ஆகும் தானே. போன்ல இருந்து சார்ஜ் இருக்கிலேயே மோசம். அவங்க என்ன பண்றாங்க, சார்ஜரை காசு கொடுத்து தான் வாங்கினேன். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல நான் குக்காடு இந்த எல்லாமே அது எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மேலான்னு போடுறாங்க. நாமளும் பொதுமக்கள் எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் மேலான்னு நினைச்சிட்டு கொடுத்துட்றோம். அவங்க அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க. அப்ப அந்த அடிமாட்டு விலைக்கு வாங்குறதுக்கு நம்ம ஸ்டோரூமுக்கே ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமே. எந்த கடையில வாங்கணுமோ அந்த ஸ்டோரூமுக்கு போனா ஸ்ட்ரெயிட்டா மொபைல் கடைக்கே போயிருமே போன. அப்ப எந்த ஹேக்கரும் திருட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கான சிப்பு இருக்கும் உள்ள, அந்த ஏதோ சிப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த சிப்பை எடுத்துட்டா போகலாம்.